ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பெய்ட் சேனல் பிரியா டைரிஸ். இன்றைக்கி நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, லாஸ்ட் ஒரு 10 டேஸஸாக ரொம்ப பரபரப்பாக ஓவரால் இந்தியா மூலமாக பேசப்பட்டுருக்க ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாடு ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத். ஏன்னா திடீர்னு எக்கனாமிக் கிளாஸ்லாம் உள்ளே வருதுன்னா, ஃபஸ்ட் நானும் ஒரு நாள் பார்த்துட்டு இப்படி தான் நினச்சேன். ஆனால் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் ஃபுல்லாக அதை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ஜிடிபினா என்னென்னா எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாத சில பேர்த்துக்கு ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஒரு மொத்த உள்நாட்டுக்குள் செய்யப்படுற உற்பத்தி. இப்போ ஒரு கணக்குப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஒரு நாட்டோடைய எல்லைக்குள்ளே, அதாவது மொத்த நாட்டுக்குள்ளே செய்யப்படுற ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை அந்த பொருளோடைய மதிப்பாக இருக்கலாம், அது பொருளாதாரத்தில் ஒரு சந்தையில் விற்கப்படுற விலை, அதாவது இந்த மொத்த எக்கனாமிக்கலையும் டிபெண்ட் பண்ணி இருக்க ஒரு விஷயந்தான் ஜிடிபி. என்ன திடீர்னு ஜிடிபி பற்றிலாம் பேசணுமானா கண்டிப்பாக பேசியாகணும். ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் கரண்ட் இயர் 2024 to 25க்கான இதில் ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத்தில் தமிழ்நாடு வெரி ஃபஸ்ட் ப்ளேஸில் 11.19% இருக்குது. ஏன்னா 11.19% ஃபஸ்ட் ப்ளேஸ். இதில் என்னன்னா, கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறதுலையோ, தமிழ்நாடு இருக்குது, தமிழ் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குங்கிறது இங்கே பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாடு 11.19% இருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு நாட்டோடைய பாகிஸ்தான் நாடு இருக்குன்னா, அந்த மொத்த நாட்டிலையுமே வரக்கூடிய ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத் நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத் அளவுக்கு தான் இருக்குது. அதாவது ஒரு நாட்டிலே மொத்த ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்கோ அது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. அதுவும் 11.19% இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன காரணம்? ஓகே, தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, ஓகே, இவ்வளோதான விஷயம் அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஃபினான்ஷியல் ஹப் ஆஃப் இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் மகாராஷ்டிராங்கிறாங்க. கர்நாடகா ஐடி கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி ஸ்டேட்டில் ரொம்ப முக்கியமான மேஜர் ரிசோர்ஸ் இருக்க ஸ்டேட்டுமே ஒரு டேட்டா படி 3rd 4th பிளேஸில் கூட இல்லை. அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்த டேட்டாவில் 2nd and 3rd பிளேஸில் இருக்கிற ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. அது எவ்வளோனா 8% ஆஃப் ஜிடிபியில். அண்ட் 4th பிளேஸில் தான் கர்நாடகா, வெரி லோ 7.37% ஆஃப் ஜிடிபியில் இருக்குது. ஸோ 2nd and 3rd பிளேஸ் 8% ஆஃப் ஜிடிபியில் இருக்கிறத விட நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் ரொம்ப ஹை பர்சன்டேஜ் ஆஃப் 11.19% இருக்குது. இந்தியன் ஸ்டேட்ஸ் எக்கனாமிக்கலியே சவுத் லீடிங் ஜிடிபியை கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நிறைய காரணம் பேசப்பட்டுருக்கு. அதாவது அக்கார்டிங் டு சென்சஸ் அவங்களுடைய டேட்டா படியும் ப்ராப்பரான ரீசன் இருக்குது, இல்லை ரொம்ப ரொம்ப இம்ப்ராப்பரான டாக்காக நம்ம தமிழ்நாடுடைய ரூலிங் பார்ட்டி டிஎம்கே அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியோட கிளாஷஸ்னு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டாக் போனாலுமே, அப்பார்ட் ஃப்ரம் த வெரி பேட் பொலிட்டிக்கல் டாக், ஓகே, இந்த பொலிட்டிக்கல் டாக் எதுவுமே இல்லாமல் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓரியன்ட் அண்ட் அதர் எக்கனாமிக் க்ரோத்தோட சப்போர்ட் தான். என்ன பண்ணால் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, இண்டஸ்ட்ரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸு, சர்வீஸ் சென்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கடந்த வருஷத்தை விட ஆவரேஜாக ஒவ்வொன்றிலையும் 2% டெவலப்மெண்ட் காட்டியிருக்காங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023 to 24 வெறும் 12.6% இருந்தது. இந்த நம்ம கரண்ட் 24 to 25 2024-25 இயர்க்கான இதில் 14.7%, அதாவது ஆவரேஜாக 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் செக்டார்ஸில் தான் ஆவரேஜாக 2% இன்க்ரீஸ் ஆனது தான் தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஐடி, ட்ரேடு, லாஜிஸ்டிக்ஸ், டெம்பிள், மெடிசன்ஸ் இந்த மாதிரி செகண்டரி செக்டார்ஸும் அவங்களுடைய இதில் ஆவரேஜாக போன வருஷத்தில் விட இந்த வருஷம் ஆவரேஜாக எபோவ் 2%
இன்க்ரீஸ் காட்டியிருக்காங்க. 2023-24 7.47% இருந்தது. 2024-25 இந்த இயரில் ஆவரேஜாக எபோவ் 2%, 11.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே ஆவரேஜாக ஒவ்வொன்றிலும் எபோவ் 2% டெவலப்மெண்ட்னால தான் மொத்த ரெக்கார்ட் 11.19% வந்திருக்கு. ஓகே, இந்த பிஸ்னஸ் சைடு, நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல், ஐடி, இது எல்லாம் தான் தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் ஜிடிபி க்ரோத்துக்கு காரணமானா நாட் ஒன்லி திஸ். ஏன் அப்படின்னா ப்ரைமரி செக்டார்ஸ் கூட நம்ம அக்ரிகல்ச்சரு, ஃபார்மிங், ஃபிஷ்ஷிங், மைனிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கூட லாஸ்ட் 23-24 இயருக்கான 1.2% இருந்து இந்த நம்ம 2024-25 கரண்ட் இயருடைய ஜிடிபி ஈவனாக 2% இன்க்ரீஸ் ஆகி 3.2% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு ப்ரைமரியிலேருந்து ஒரு ஹை பிஸ்னஸ் செக்டார்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆவரேஜாக 2% ஆர் எபோவ் 2% ஆஃப் டெவலப்மெண்ட்டை காமிச்சது தான் நம்ம கரண்ட் தமிழ்நாடுடைய ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைலு, லெதரிங், ஆப்டிக்ஸ் ஒர்க்ஸு, கார்மெண்ட்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸு, க்ளாத்ஸு, முக்கியமாக பெட்ரோலியம், இது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸுடைய எக்ஸ்போர்ட்ஸ், இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஈவனாக ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்கு இந்த இயருக்கான ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத்தில். அப்போ வந்து தமிழ்நாடு வந்து சென்னையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை டெவலப்மெண்ட்டு தான் காரணம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்த சென்னை மட்டுமே இதற்கு காரணம் இல்லை. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ஓவராலாக எல்லா சிட்டிஸ்லேயுமே, அதாவது கோயம்புத்தூர், ஒசூர்லாம் நெக்ஸ்ட்டு பெங்களூர் அளவுக்கு டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. சேலம், மதுரை போல எல்லா சிட்டிஸுமே எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஒரு அதிக அளவில் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எல்லா காரணங்களுமே இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ஜிடிபியை இந்த வருஷம் 2024-25 12.7% கொடுக்கறதுக்கு கான்ட்ரிபியூட்டாக இருந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு வந்து ஓகே இது எல்லாமே இருந்தது தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட் வந்திருக்கு. ஓகே, இது காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முக்கியமான காரணம் தமிழ்நாடுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் நாட் ஒன்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்கிறது நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பிக் ரோட் லைன்ஸ், போர்ட்டல் கம்யூனிகேஷன், இது எல்லாமே மேஜர் சோர்ஸாக இருந்திருக்கு. தமிழ்நாடு தான் ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அட்ராக்டிவ் ஸ்டேட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரோட் லைன்ஸும் இருக்குது, போர்ட்டலில் இருக்கும், ஷிப்பிங் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கனால ஓவரால் குளோபலோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தமிழ்நாடு பக்கம் ரொம்ப அதிக ஈர்ப்பை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 14,000, அதாவது 14,000 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸ்மால் செக்டாரில் ஒரு 25 lakh யூனிட் வச்சுருக்காங்க ஃபேக்ட்ரிஸில், அதாவது 2.5 million யூனிட்ஸ், ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. தமிழ்நாடு வந்து இதனால் ஒரு ஓவரால் இந்தியாவில் ஒரு என்டர்பிரைஸ் தமிழ்நாடு லீடராக மட்டும் இல்லாமல், அதாவது தமிழ்நாடு வந்து என்டர்பிரைஸஸ்க்கு லீடராக இருக்குது. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா நாட் ஓன்லி ஃபார் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஃபார் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. ஓகே, இந்த மாதிரி ஃபேக்ட்ரி, பிஸ்னஸ் இதெல்லாம் தான் காரணம்னா அதை விட முக்கியமாக குளோபலோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தமிழ்நாடு பக்கம் இருக்குது, ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன்லவா. மோட்டோரோலோ, சோனி இந்த மாதிரி ஒரு அப்ராட் கம்பெனிஸுமே ரொம்ப தமிழ்நாடு பக்கம் வந்து அதிக ஃபோக்கஸாக கொடுக்குறாங்க. ஃபாக்ஸ்கான், சாம்சங், டெல், இந்த மாதிரி நிறையா, இது மட்டும் இல்லை நிறையா கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டிலே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபாரின் கம்பெனிஸ் ஆல்சோ தமிழ்நாட்டில் செட்டப் ஆகிருக்கிறது பெரிய காரணமாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2018 கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கும், அதாவது ஈவிக்கும் அதிகமான சப்போர்ட் பண்ணுறனால, அதை வந்து ஒரு முக்கியமாக கேர் எடுத்து டெவலப் பண்ணுறனால அதுவுமே ஒரு மேஜர் இம்பேக்டை வந்து கொடுத்துருக்கு. ஃபைனலாக என்னென்னா எஜுகேஷன் என்னென்னா எஜுகேஷன் தான் சைலண்ட் பேக் போன் இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷன். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமே. நம்ம ஃபார்மர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சார் வந்து 1980s அவருடைய பீரியடில் வந்து
ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்கூலுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு வர வைக்கணுங்கிறதுக்காக மிட் மீல்ஸ், யூனிஃபார்ம் இது எல்லாமே கொடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷனை பூஸ்ட் பண்ணது தான் மற்ற எல்லா ஓவரால் நேஷனில் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு மேஜர் காரணமாக இருந்திருக்கு. ஸோ நாட் ஓன்லி பிஸ்னஸ், ஆல்சோ இன் எஜுகேஷன் தமிழ்நாடு டுக் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது மட்டும் இல்லாமல் அதாவது போத் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னா சொல்லலாம். ரெண்டு பேர்த்து மேலேயுமே கெட் ராங் இம்ப்ரெஷன்ஸ். ரெண்டு பேர்த்து மேலேயுமே சில நிறைய தவறுகளும் ப்ராப்ளமும் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. இருந்தாலும் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க செஞ்ச ஏதோ ஒரு சரியான செயல் தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இது வந்து ட்ரூவாக எந்த ஒரு பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக கிடையாது. எந்த பார்ட்டிஸுக்கும் சப்போர்ட்டாவோ இல்லை அவங்களுக்கு ஆதரவற்ற மாதிரி பேசுகிறதோ இது இல்லை. இது முக்கியமான நோக்கமே தமிழ்நாடு ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதாவது ஓவரால் இந்தியாவில் எக்கனாமிக் க்ரோத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குங்கிற அது எக்கனாமிக்கல் சென்சஸ் மட்டும்தான் இங்கே விஷயமே தவிர எந்த பாலிட்டிக்ஸ் குரூப் வந்து அதிகமாக நல்லது பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸுமே, அதாவது மேஜராக ரூல் ஆகிட்டுருக்க ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பார்ட்டிஸுமே சேர்ந்து செஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நீங்கள் இதோடைய காரணம் என்னவாக இருக்கும்? பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதா, இல்லை ஒரு பிஸ்னஸ் தான், ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான், இல்லை இந்த பார்ட்டி தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இல்லை அடுத்த பார்ட்டி தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இல்லை ரெண்டுமே இல்லை, இது வேறு காரணம், என்ன தோணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.